வணக்கம். நான் சாமுண்டீஸ்வரி பண்ருட்டியிலேருந்து பேசுகிறேன். மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்குறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னா முளைக்கட்டின தானியங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் வளர்கிற ஒரு கீரை. இது வந்து 7 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளே வளர்த்து கட் பண்ணுறதுக்கு கீரை. இது எப்படி வளர்க்கலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுக்கு வந்து என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம். ட்ரே இது வளர்க்குறதுக்கு தேவை, தண்ணி, மீடியமாக வந்து கோகோபித் யூஸ் பண்ணலாம். நிறைய மீடியம் இருக்குது. அதில் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து கோகோபித் விதை. அதேமாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நிறைய மெத்தடில் வளர்க்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். இதை எப்படி வீட்டிலேயே வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து 3 ட்ரே தேவை வளர்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து தண்ணி ஊற்றிடணும். இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு 200 ஹோல்ஸ் அப்படி இருக்கும். இது எதுக்குன்னா வந்து வேர்லேருந்து செடிக்கு வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி. இந்த 2வது ட்ரேயில் வந்து நம்ம கோகோபித் போட்டுடணும். இது மீடியம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். வெர்மி கம்போஸ்ட்டு, கோகோபித் இதில் 2 கலந்து ஒரு சீடுக்கும் ஒரு மாதிரி மீடியம் வந்து மாறும். இப்போ இந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து போடாமல் ஓரளவுக்கு முக்கால்வாசி இருக்கிற அளவுக்கு நம்ம போட்டுட்டு, இதில் வந்து பாலாக்கீரையோட விதை, இது கீரையோட விதை. இந்த பாலாக்கீரை விதையை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா அடர்த்தியாக வந்து தூவிடணும். ரொம்ப வந்து கேப் இருக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கமாகவும் போடக்கூடாது. இந்த பாலாக்கீரை வந்து வளர்கிறதுக்கு வந்து 14 நாள் ஆகும். இது முளைஞ்சி வர்றதுக்கே வந்து ஒரு 5 நாள் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுற ஸ்டேஜ் வந்து பாலாக்கில் வந்து ஒரு 10லேருந்து 14 நாள் வரைக்கும் ஆகும். இடத்துக்கு தகுந்த மாதிரி டேட் வந்து மாறும். இந்த மாதிரி வந்து நம்ம தூவிட்டு, இப்போ தண்ணி இதுக்கு இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, இது எப்படி தண்ணி வரும் அப்படின்னா, இந்த ஹோல்ஸ் வழியாக மேலே இந்த மாதிரி வரும். இப்போ இதுலேருந்து ஃபுல்லாக வந்து இந்த கோகோபித் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் இது தண்ணி, தேவையான தண்ணி ஃபுல்லாக வந்துடும். இதான் நம்ம ஈரமாகவே வைக்கல, இப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இந்தளவுக்கு வந்து ஈரம் வந்துடும். இதுவே இதுக்கு போதும். அதுக்கப்புறமா வந்து நம்ம லைட்டாக வந்து இது மேலே வந்து கோகோபித் வந்து தூவிடணும். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்கானிக்காக கீரை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் வந்து மெயினாக நம்ம எடுத்துக்கலாம். நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம மருந்து இல்லாத கீரையை வந்து ஈஸியாக வந்து மைக்ரோ கிரீன்ஸ் மூலியமாக எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து எந்த ஒரு மருந்துமே வந்து வளர்கிறதுக்கோ இல்லை பூச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. கோகோபித்லேயே வந்து ப்ராசஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. ஆர்கானிக்கான கோகோபித்தும் இருக்குது. நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருக்கிற கோகோபித்தாக வாங்கினா நல்லாயிருக்கும். அப்படி அந்த மாதிரி தான் கிடைக்குது அப்படின்னா, ஒரு நாள்லாம் நைட்லாம் ஊற வச்சு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கோகோபித் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுமாரி நம்ம தூவிட்டு ஒரு 3 நாள் வந்து இதை மூடி வச்சிடணும். இந்த ட்ரே வச்சு மூடிடலாம். வெயிட்டும் வைக்கலாம், வெயிட் வைக்கலனாலும் பரவாயில்ல. இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த 3 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சன்லைட் இருக்கிற இடத்துல இதை வைக்கணும் 4 நாள். அதுமாதிரி நார்மலாக எல்லா கீரையும் அது மாதிரி. இந்த பாலாக்கீரை வந்து 14 நாள் வரைக்கும் வரும். அதனால் நம்ம வந்து வெளிச்சம் இருக்கிற இடமா அது மாதிரி வைக்கணும். நம்ம ஜன்னல் நிழலில் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். ரூம்லேயும் வளர்க்க முடியும். ஆனால் பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 3-4 ட்ரே அந்த மாதிரி வளர்க்க முடியும். தேங்க்யூ.